திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சியானந்தன் வெற்றி பெற்றார். அவர் நிலக்கோட்டை தொகுதியிலுள்ள நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிர்வாகிகள் அனைவரையும் தனித்தனியாக சந்தித்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். திண்டுக்கல் எம்பி சச்சியானந்தம் அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் சால்வைகள் அணிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். அண்ணன் வந்துட்டு போகிறோம் சட்டச்சடண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முதல் முறையாக நமது பேரூர் பகுதியில் உள்ள ஒரு சிறு குழந்தைக்கு உதவி பெறும் மருத்துவ உதவிக்காக உடனடியாக கேட்ட அடுத்த நிமிடத்திலேயே லெட்டர் எடுத்துக்கொண்டு நான் வந்து நேரடியாக என்றும் நமக்காக உடனடியாக உதவி செய்த அவருக்கு என்றென்றும் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். பேரூர் திமுக கழகத்தின் சார்பில், ஒன்றிய கழகத்தின் சார்பில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில்
தமிழ்நாட்டில் 3வது இடமாக மிக அதிகமான ஓட்டு வித்தியாசம் நம்முடைய திராவிட நாயகர் தளபதியார் சின்னவர் மற்றும் தென்பாண்டி சிங்கம் ஐயா IPR அவர்களுடைய ஆசையின்படி நம்முடைய இளைய சூரியன் IPS உத்தரவின் பேரில் நம்முடைய கடுமையான உழைப்பினாலும் தோழர்களுடைய ஒத்துழைப்பினாலும் உழைப்பினாலும் நிர்வாரியான வெற்றியை தேடித்தந்து இந்த இடத்திலே நன்றி கூட வந்திருக்கின்ற நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம் அவர்களை உங்கள் சார்பாக வருக 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 என்று தொடர்ந்து நமக்கு நம்முடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இப்போது உங்களிடம் நன்றி கூறி உரையாற்றுவார்கள். பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக அறிமுகப்பட்டு அருமையான சச்சிதானந்தம் அவர்கள் இன்று வெற்றி பெற்று நம் முன்னால் இருப்பதற்கு முழுமையான காரணமாக இருந்த நமது கட்சி உறுப்பினர்களும் மற்றும் நமது கட்சியினுடைய தோழர்களும் கூட்டணி கட்சியுடைய தோழர்களும், ஏன்னா தென்பகுதி என்பது நிலக்கோட்டையே தென்பகுதி என்றால அது ஏடிஎம்கேனுடைய கோட்டை, இதில் எப்படி நம்ம ஓட்டு வாங்குறது அப்படின்னா அமைச்சர் கூப்பிட்டு கேட்கிறப்ப அப்போ அண்ணமையை வச்சு பேசுறப்ப அவர் சொன்னாங்க, அமைச்சர் போய் வேலையை பாரு, நம்ம கட்சி தொண்டர்கள் எல்லாம் உனக்கு உறுதுணையா இருப்பாங்க, அவர்களுடைய ஊக்கப்படுத்தி நம்ம இந்த மலையை நம்ம பெருவாரி, ஏன்னா சின்னம் சேராத நேரத்தில் நீங்க வீடு வீதியா போய் அந்த சின்னத்தை எல்லா வீதியிலையும் சொல்லி, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அறுவல் சுற்றி நிக்குது, அதை நம்ம உழவு ஓட்டு வாங்குறதுக்கான முழுக்கக்கான நீங்கதான்றத அமைச்சர் பெருமையா நினைச்சா அதை போய் நம்ம கட்சி நிர்வாகிகளை நீங்க எடுத்து சொல்லுங்க சொன்னதன் அடிப்படையில் நம்ம அண்ணன் வந்திருக்காரு, சச்சிதானந்தன் வந்திருக்காரு. அவருக்கு நிறைய வாக்குகள் வித்தியாசம் நம்ம தொகுதியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 51,500 ஓட்டு வாக்குகள் வித்தியாசம். அதே மாதிரி தெற்கு ஒன்றியத்தை பொறுத்தவரை 13,000 ஓட்டு வித்தியாசம் நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா எல்லா தேர்தலிலும் எம்எல்ஏல நம்ம 14,000 ஓட்டுல தோப்போம் தொகுதி முழுவதும். ஆனா நம்ம இப்ப தெற்கு ஒன்றியத்திலே 13,000 ஓட்டு வித்தியாசம் நம்ம வாங்கிட்டோம். ஒன்றிய நிர்வாகிகளும் கூட்டணி கட்சிக்காரர்களும் நமக்கு பெருந்துணையா சின்னத்தை சேர்த்து நம்ம ஓட்டு வாங்கி கொடுத்ததுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கேன். மேல நாங்கள் கூப்பிட்ட ஒரு நிர்வாகியாக இருந்தாட்டினா கூட கூப்பிட்ட நேரம் நாங்கள் நீங்க எல்லா நேரத்திலையும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம அந்த கட்சி பணியை நிறைவா என்னுடன் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றியான அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தோழர் சச்சிதானந்தம் எம்பி அவர்கள் உங்களுடைய நன்றி உரை கூறுவார். அன்புமிக்க சகோதரர்களே, தெற்கு ஒன்றிய நிர்வாகிகளை சந்திப்பதற்காக ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய நம்முடைய தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களே, பேரூராட்சியினுடைய செயலாளர் ஜோசப் அவர்களே, ஜோசப் கோயில்பிள்ளை அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் செந்தில்குமார் அவர்களே, மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் சவுந்தரராஜன் அவர்களே, இந்த பகுதியினுடைய மூத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் தோழர் காசிமாயின் அவர்களே, தோழர் பெரியசாமி போஸ் உள்ளிட்ட தோழர்களே, உங்களெல்லாம் பேர் சொல்ல முடியலன்னாலும் ஒவ்வொருவரும் என்னுடைய மனதில் இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம தேர்தல் துவங்குறதுக்கு முன்னால எங்களுடைய மதிப்பீடு என்னன்னா, நிலக்கோட்டை தொகுதி சமமான ஓட்டு வாங்கினா போதும் என்றுதான் எதிர்பார்த்தோம். அப்படிதான் தேர்தல் துவக்கத்தில் இது என்னன்னா கொஞ்சம் ஏடிஎம்கேவுக்கு சாதகமான தொகுதி என்றுதான் பத்திரிகையாளர்கள் மதிப்பிட்டாங்க. அப்போ நத்தம் தொகுதியிலையும் நிலக்கோட்டை தொகுதியிலும் சமமான வாக்கு வாங்கிட்டு தான் போகணும், மற்ற தொகுதியிலும் நம்ம கூடுதலான வாக்குகள் பெற்றலாம். ஆகவே சமமான வாக்கு வாங்கினா போதும் என்று துவக்கிய நம்முடைய தேர்தல் பணிகிறது ஊழியர் கூட்டத்திலே அதை முறியடிச்சிட்டோம். ஊழியர் கூட்டம் கிட்டத்தட்ட 400க்கு நிகராக ஊழியர் கூட்டத்தில் நீங்கள் திரட்டி இருந்தது உண்மையிலேயே ஒரு பெரிய உற்சாகம் அளிக்கக்கூடியதாக தான் இருந்தது. அமைச்சர் பல வரலாறுகளெல்லாம் குறிப்பிட்டாரு. நிலக்கோட்டை தொகுதி இருந்தது. நமக்கு தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளும் ஒரே அணி ஒரே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நாடாளுமன்ற தேர்தலில் இதுதான் முதல் முறை 40 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நீங்க 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று எதிர்பார்ப்புடன் இருந்த பாஜகவுக்கு ஒரு பெருத்த அடி கொடுத்த தேர்தல்.
மூணாவது வந்து யாராலையும் தோற்கடிக்க முடியாத தலைவர் என்று சொல்லக்கூடிய மோடி 5 ரவுண்டு அவரையவே பதற வச்ச தேர்தல் இது. 5 ரவுண்டு அவர் பின்தங்கினார். மோடியவே பதற வைத்த தேர்தல் இது. நீங்க இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து மோடி வந்து பெரிதும் நம்பிய ராமர் கோயில், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அந்த ராமர் கோயில் உள்ளடக்கிய அந்த தொகுதி, வாரணாசி தொகுதிங்கிறது, ஃபைசாபாத் தொகுதிங்கிறது அந்த இதில் இருக்கக்கூடிய தொகுதி, அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த ஃபைசாபாத் தொகுதியிலேயே பிஜேபி வெற்றி பெற வேண்டும். அப்ப ராமர் கோயில் கட்டியதை வைத்து இந்தியாவில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்த பாஜகவுடைய கனவை தகர்த்தவர்கள் அந்த ஃபைசாபாத் தொகுதி மக்கள் நம்பர் 1. 2வது உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள். நீங்க நம்ம வாக்களிப்பதெல்லாம் வேறு. நாம வந்து பிஜேபிக்கு எதிராகத்தான் தென் மாநில மக்கள் வாக்களிப்பாங்க. ஆனால் வட மாநிலத்தில் இந்தி பிரதேசங்களில் பிஜேபி மதத்தை நம்பி பிரச்சாரம் செய்து கொண்ட பல இடங்களிலும் கூட பிஜேபிக்கு பெருத்த அடியை கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் இது. உண்மையிலேயே ஜனநாயகம் என்ற ஒன்றை இருக்கு என்று நிரூபித்த தேர்தல். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து மோடியினுடைய ஆட்சியில் 10 வருஷ காலத்துல நீங்க எதையுமே செய்ய முடியாது. நீங்க இப்ப நம்முடைய ஆட்சி இல்லை, அது இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இப்போதைக்கு இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இப்போதைக்கு இல்லை என்றாலும் கூட இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த பாஜக இந்திய கூட்டணியுடைய ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்னும் வந்து ஒரு ஆண்டு காலம் கூட தாக்கு பிடிச்சு நிற்கிறது சிரமம். ஏன்னா முரண்பட்ட கட்சிகள், மாநிலத்துக்கு உரிமையை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பிஜேபி, மாநில உரிமைகளை மட்டுமே பேசக்கூடிய தெலுங்கு தேசம், பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு கேட்கக்கூடிய நிதிஷ்குமார், இவங்க 2 பேருடைய ஆதரவோடு தான் மோடியினுடைய ஆட்சி இருக்கு. ஆகவே நீங்க வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி வரலையும் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் ஓராண்டுகளில் இந்தியா கூட்டணி ஆட்சி நிச்சயமா நம்முடைய இந்தியாவில் உருவாகும் என்ற நம்பிக்கையோடு நீங்க செயல்படுங்க. இப்ப நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் எதிர்கொள்ள போறோம். கிராமப்புற உள்ளாட்சிகளில் எவ்வாறு இங்க வந்து 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை நிலக்கோட்டு தொகுதியில் பெற்றோமோ, கிட்டத்தட்ட எல்லா ஊராட்சிகளையும் நம்முடைய அணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் நீங்க செய்யணும். ஆகவேதான் நம்ம மக்கள் சந்திப்பு, நன்றி அறிவிப்பு உட்பட நாம வந்து என்ன வச்சிருக்கோம்னா எல்லா ஊர்களுக்கும் போறது. இப்போ நம்ம வந்து பல்லவட்டினா ஒரு ஊர் மட்டும் நன்றி சொல்லிட்டு போயிட்டோம். இந்த முறை நன்றி சொல்லுகிற போது கிட்டத்தட்ட பல்லவட்டினா ஒரு பெரும்பகுதியான ஊர்களுக்கு போற மாதிரி. தெற்கு ஒன்றியம்னா நீங்க தெற்கு ஒன்றியத்தை நம்ம வந்து ஒரு நாளா 2 நாள் என்னன்னா இந்த தேர்தல் பணியை முன்னெடுத்து சென்றவர்கள் நீங்க தான். இந்த வெற்றி நான் பெற்ற வெற்றி இல்லை, நம்முடைய அணி நீங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அந்த உணர்வோடு தான் நீங்கள் விளைஞ்சதுனால தான் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தை நம்முடைய தொகுதியில் உருவாக்க முடிஞ்சிருக்கு. நீங்கள் எப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த தேர்தல் பணி ஆற்றினீங்களோ, அதே போல் வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு நானும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக பாடுபடக்கூடியவனாக இருப்பேன். தொகுதி மேம்பாட்டு நிதி வருகிற போது அது எல்லா தொகுதிகளுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுப்போம். அதிலே எல்லா தேவையும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை பல்வேறு துறைகள் மூலமாக செய்ய முடியுமோ, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு இந்த பகுதியிலெல்லாம் ஏதாவது கொண்டு வருவதற்கு, தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கு, இது மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை உருவாக்குவதற்கெல்லாம் நான் முயற்சி எடுப்பேன். நீங்கள் இந்த நேரத்தில்